Hi friends, good morning. இந்த வாரத்துல நம்ம personality development theoriesல நிறைய theories பார்க்க போறோம். So already நம்ம Maslow'ஸோட hierarchy of need so அந்த தியரியை வந்து பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்மண்ட் ஃப்ரூட்ஸோட சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட் தியரி. சோ சிக்மண்ட் ஃப்ரூட்ஸ் கொடுத்த சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட் தியரியை பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி சிக்மண்ட் ஃப்ரூட்ஸை பத்தி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருக்கோம். சோ இவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனலைசிஸ் அப்படின்னு சொல்றோம். சிக்மண்ட் ஃப்ரூட ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனலைசிஸ் அப்படின்னு சொல்றோம். இவர் தான் இந்த தியரியை, அதாவது சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட் தியரியை கொடுத்தவர். சைக்கோசெக்சுவல் அப்படின்னா என்னன்னா மைண்ட் அண்ட் செக்சுவல். சோ இந்த மைண்ட்ல செக்சுவல் கிராட்டிபிகேஷன் அவங்க வந்து அக்கார்டிங் டு தி ஏஜ் குரூப் அக்கார்டிங் அவங்க வந்து எப்படி வந்து கிராட்டிஃபை ஆகுறாங்க அப்படிங்கறத இவர் இந்த தியரியில சொல்லியிருக்காரு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 5 ஸ்டேஜஸா லைஃப் டைம் ஃபுல்லா, அதாவது ஃப்ரம் தி பர்த்ல இருந்து லாஸ்ட் எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் ஒரு 5 ஸ்டேஜஸா அதை வந்து பிரிச்சு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு பேர் கொடுத்து அதுல என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அதுல வந்து எப்படி வந்து அவங்க செக்சுவல் அந்த மைண்ட் சைக்கோசெக்சுவல் கிராட்டிபிகேஷன் ஆகுறாங்க, இன்கேஸ் ஆகலைன்னா அவங்க வந்து என்ன வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறது தான் இவர் வந்து டீடைலா அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ இவர் வந்து அந்த சைக்கோ அனலைசிஸ் வந்து அவர் கண்டுபிடிச்சதுனால நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனலைசிஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வர்றாருன்னா டெவலப்மெண்ட் ப்ரொசீட்ஸ். சோ டெவலப்மெண்ட் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா பெஸ்ட் வென் சைல்டு சைக்கோசெக்சுவல் நீட்ஸ் மெட். சோ எப்போ வந்து ஒரு குழந்தையோ இல்ல ஒரு மனிதரோ சைக்கோசெக்சுவல் நீட்ஸ் வந்து எப்போ வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்றாங்களோ அப்பதான் அவங்களால அந்த ஃபுல் டெவலப்மெண்ட்டை வந்து அவங்க வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது வந்து பட் நாட் எக்ஸீடட். சோ அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணணுமோ சைக்கோசெக்சுவல் நீட்ஸ் என்ன தேவையோ அதை தான் பண்ணணும், அதை தாண்டி போறப்பயும் அது வந்து ப்ராப்ளம் அப்படின்னு அதை வந்து சொல்ல வராரு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்டேஜஸ் வந்து அவர் வந்து கொடுத்திருக்காரு. அது வந்து ஏஜ் குரூப்பா பிரிச்சிருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம், தென் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்கேஸ் அது வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படிங்கறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஒன் பை ஒன்னா சொல்லுவோம். எக்ஸாம் ஓரியன்டா இதுல என்ன கேட்பாங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு. சோ எக்ஸாம் ஓரியன்டா என்ன கேட்பாங்கன்னா இந்த சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட் தியரியை கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்பாங்க. the father of psycho analysis யார் அப்படின்னு கேட்பாங்க. இதை தவிர என்ன கேட்பாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும், அதாவது இந்த ஒரு 5 ஸ்டேஜஸ் கொடுத்திருக்காங்க. ஓரல், ஆனல், ஃபேலிக், லேட்டன், அதாவது லேட்டன்சி, ஜெனிட்டல். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜஸ் கொடுத்து இதோட ஏஜ் குரூப் கேட்கலாம். சோ இந்த ஏஜ் குரூப் வந்து 0 to 18 months வந்து நம்ம ஓரல் ஸ்டேஜ்னு சொல்றோம். 18 monthsல இருந்து 3 years வரைக்கும் ஆனல் ஸ்டேஜ்னு. சோ இந்த மாதிரி ஏஜ் குரூப்பை கேட்கலாம், இந்த மாதிரி நேம் கொடுத்து கேட்கலாம். இதை தவிர சோ இதுல வந்து கான்சென்ட்ரேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். சோ பெரும்பாலும் இதுல இருந்து தான் क्वेश्चंस கேட்பாங்க. நம்ம சொன்ன அந்த சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட் தியரியை கொடுத்தது யாரு, ஃபாதர் ஆஃப் அனலைசிஸ், அந்த சைக்கோ அனலைசிஸ் யாரு, ஸ்டேஜஸ் என்னென்ன, எந்த ஏஜ் குரூப்ல வரும், சோ ஆக்சுவலி அந்த கேரக்டரிஸ்டிக் என்ன இருக்கும், இதுதான் பெரும்பாலும் கேட்பாங்க. மோஸ்ட் ரிப்பீட்டடா நிறைய எக்ஸாம்ல இந்த क्वेश्चंस வந்திருக்கு. அதனால நம்ம வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம். இனி வரும் வீடியோல அடுத்தடுத்த தியரிஸையும் நம்ம வந்து பார்க்க வரோம். நிறைய டாபிக் எடுத்து நான் இனிமேல் டிஸ்கஸ் பண்ண போறேன். சோ நம்ம வீடியோவை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க. நிறைய நாலேஜ் நீங்க கேதர் பண்ணிக்கலாம். நிறைய நாலேஜ் இருந்தா கண்டிப்பா எக்ஸாம் எப்பயா இருந்தாலும் கிளியர் பண்ணிடலாம். சோ நம்ம வந்து டாபிக் வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஓரல் ஸ்டேஜ். சோ ஃப்ரம் தி பர்த்ல இருந்து 18 month வரைக்கும் இதை வந்து ஓரல் ஸ்டேஜ்னு சொல்றோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சைக்காலஜில படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ஓரல், ஆனல், ஃபேலிக், லேட்டன்சி அண்ட் ஜெனிட்டல். சோ இந்த ஓரல்ல 0ல இருந்து 18 months வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஓரல் ஸ்டேஜ்ல வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சைக்கோசெக்சுவல் நீட்ஸ் கிராட்டிபிகேஷன் ஓரலி. அப்படின்னா என்னன்னா ஒரு பேபி பிறந்ததுல இருந்து 18 months வரைக்கும் அவங்களோட சைக்கோசெக்சுவல் அந்த கிராட்டிபிகேஷன் வந்து வாயில தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா வாயில வச்சு ஏதாவது சப்புறது, அப்படி இல்லைன்னா நெயில் பைட்டிங் பண்றது, ஏதாவது மென்னுகிட்டு இருக்கிறது. நம்ம எதை குழந்தைக்கு கொடுத்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாயில போட்டுருவாங்க. சோ அதனாலதான் இதை வந்து ஃபோக்கஸ்ட் ஆஃப் லிபிடோ இன் த மவுத். சோ அந்த செக்சுவல் கிராட்டிபிகேஷன் வந்து அவங்க மவுத்ல தான் அதை வந்து அந்த கிராட்டிபிகேஷன் அடைவாங்க. இதுல வந்து பிளஷர் சென்டர் எதுனா மவுத். சோ இவ்வளவுதான். என்னன்னா 0 to 18 monthsல ஓரல் ஸ்டேஜ். இதுல நீட்ஸ் கிராட்டிஃபைட் ஓரலி தான் இதுல வந்து அந்த நீட்ஸ் வந்து கிராட்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஃபோக்கஸ்ட் ஆஃப் லிபிடோ இன் த மவுத். பிளஷர் சென்டர் வந்து இதுல வந்து மவுத். தென் அந்த என்னென்ன பண்ணுவாங்கன்னா சக்கிங், பைட்டிங், சூவிங். சோ இந்த மாதிரி எல்லாம் கேரக்டரிஸ்டிக் அதுல இருக்கும். இன்கேஸ் இவங்களுக்கு அந்த ஏஜ் குரூப்ல இதுல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு
பின்னாடி நிறைய பேர் பார்த்தோம்னா நம்ம வந்து நெயில வந்து அடிக்கடி நிறைய கடிப்பாங்க, அந்த நகம் தீர்ற வரைக்கும் கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நெயில் பைட்டிங் ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஆல்கஹாலிக் ப்ராப்ளம் வரலாம், ட்ரக் அடிக்ஷன், பிஹேவியரல் சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய அந்த பிஹேவியர்ல ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் ஸ்டேஜ். இந்த ஆனுவல் ஸ்டேஜ் வந்து 18 மந்த்ஸ்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் சொல்றோம். யூசுவலா அந்த 18 மந்த்ஸ்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன வந்து அந்த செக்ஷுவல் கிராட்டிபிகேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாடர் அண்ட் பவல் ட்ரைனிங் தான் இதுல வந்து நடக்கும். சோ இவங்க வந்து ஒன்ஸ் இவங்களோட ஃபர்ஸ்ட் வந்து பிளாடர் அந்த பவல் கண்ட்ரோல ஸ்பின்டர் மசில்ஸ் கண்ட்ரோல் பண்றது மூலமாவும் லேட்டரா தான் அவங்களுக்கு வந்து இந்த பிளாடர் கண்ட்ரோல் வரும். அதை கண்ட்ரோல் பண்றது மூலமா இவங்க வந்து அந்த கிராட்டிபிகேஷன் ஆவாங்க. தென் இதுக்கு வந்து ப்ளஷர் அந்த சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆனஸ். சோ இது இன்கேஸ் இந்த அவங்களோட அந்த ஆனல் ஸ்டேஜ்ல சோ இதுல வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா ஃபியூச்சர்ல ஓசிடி ப்ராப்ளம் வரது கூட சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேலிக் ஸ்டேஜ். இது வந்து 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம அது வந்து ஃபேலிக் ஸ்டேஜ்னு சொல்றோம். யூசுவலா வந்து இந்த ஏஜ் குரூப்ல எப்படி ஆவாங்க அப்படின்னா வேல்யூஸ் ரூல்ஸ் லேர்னிங் பை த பேரண்ட்ஸ். சோ அவங்க பேரண்ட்ஸ் மூலமா அவங்க வந்து அவங்களோட வேல்யூஸ் என்ன, ரூல்ஸ், அதாவது சர்டைன் ரூல்ஸ், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்குவாங்க. தென் செக்ஷுவல் ஐடென்டிபிகேஷன், நம்ம யாரு, அதாவது ஒரு ஆணா பெண்ணா அப்படிங்கிற ஐடென்டிபிகேஷன் வந்து அவங்க வந்து இந்த 3 to 5 இயர்ஸ்ல வந்து ஐடென்டிபிகேஷன் பண்ணிடுவாங்க. இதை தவிர இன்னொன்னு என்னன்னா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒடிப்பல் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து இந்த ஃபேலிக் ஸ்டேஜ்ல தான் வரும், ஒடிப்பல் ஸ்டேஜ். சோ இதுல வந்து உங்களுக்கு ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அதாவது ஒரு மேல் சைல்டு, அது வந்து ஃபீமேல் அவங்க அம்மா கூட பாண்டிங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிறது, பாண்டிங் வந்து அதிகமாகும். அதை வந்து நம்ம ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ், அதாவது ஆப்போசிட் செக்ஸ் பேரண்ட்ஸ் கூட அந்த பாண்டிங் வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது, பாண்டிங் நிறைய பாண்டிங்க மெயின்டைன் பண்றது நம்ம ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ்னா ஃபீமேல் சைல்டு வந்து அவங்க அப்பா கூட அந்த செக்ஷுவல் டிரைவ், அதாவது அந்த பாண்டிங்க வந்து செக்ஷுவல் டிரைவா அந்த பாண்டிங்க மெயின்டைன் பண்றது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை தவிர சோ இதுதான் ஆப்போசிட் செக்ஸ் பாண்டிங் வித் த பேரண்ட்ஸ். இதுதான் இதுல சோ 3 to 5 இயர்ஸ்ல வேல்யூஸ் ரூல்ஸ் லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஆப்போசிட் செக்ஸ் வித் பேரண்ட்ஸ் கூட அவங்களுக்கு பாண்டிங் அதிகமா இருக்கும். செக்ஷுவல் ஐடென்டிபிகேஷன் இதுல வரும். இதுல ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு, எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஒடிபஸ்ங்கிறது மேல் சைல்டு வந்து மதர் கூடயும், எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ்ங்கிறது ஃபீமேல் சைல்டு ஃபாதர் கூடயும் அந்த பாண்டிங் வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது. சோ இதுதான் இதுல வந்து சொல்றோம். இன் கேஸ் இதுல ஏதாவது அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்தது, சோ அன்சக்சஸ்ஃபுல் டாக்ஸ் கம்ப்ளீஷன் வர்றப்ப செக்ஷுவல் ஐடென்டிபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹோமோசெக்சுவாலிட்டி, சோ இந்த மாதிரி ஹோமோசெக்சுவல் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாம் வரது கூட இதுல வந்து சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்களால கரெக்டான ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியல, நம்ம என்ன ஜெண்டர் அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியாம போறதுனால இந்த மாதிரி ஹோமோசெக்சுவல் ப்ராப்ளமும் செக்ஷுவல் ஐடென்டிபிகேஷன் ப்ராப்ளமும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டன்சி. சோ இந்த லேட்டன்சிங்கிறது 4th ஸ்டேஜ். 6 இயர்ஸ்ல இருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த லேட்டன்சி ஸ்டேஜ்ல சொல்றோம். இதுல வந்து யூசுவலா சைல்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாஸ்டரி ஆஃப் த லேர்னிங். சோ லேர்னிங்ல கத்துக்கிறதுல நிறைய அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவைட் செக்ஷுவல் டெவலப்மெண்ட். சோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு வந்து ஆயிருக்கும். தென் லேர்னிங் சோசியலைசேஷன். சோ சோசியலா அவங்க வந்து பழகிறதுக்கு லேர்ன் பண்ணிக்குவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல அந்த லேட்டன்சி ஸ்டேஜ்ல பியர் குரூப், சோ அவங்களோட சேம் குரூப் யாரெல்லாம் இருக்கோ அவங்க கூட எல்லாம் பழகிறது எப்படி அப்படிங்கறதெல்லாம் இந்த ஏஜ் குரூப்ல வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு இதுல ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா lack of motivation in the school and job, சோ அவங்களோட ஜாப்லயோ இல்ல ஸ்கூல்லயோ ஒரு ப்ராப்ளம், பிஹேவியர் ப்ராப்ளம் வரதுக்கு, சோசியலைசேஷன் ஆகுறதுல ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5th, இது வந்து ஜெனிட்டல் ஸ்டேஜ். இந்த ஜெனிட்டல் ஸ்டேஜ் அப்படின்னா என்னன்னா நம்ம 12 இயர்ஸ்ல இருந்து லைஃப் எண்ட் வரைக்கும், இது வந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் டில் டெத் வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனிட்டல் ஸ்டேஜ்ல வரும். இதுல செக்ஷுவல் மெச்சூரிட்டி, ஃபுல்லா செக்ஷுவல் மெச்சூரிட்டி வந்துரும். ஆப்போசிட் செக்ஸ் ரிலேஷன்ஷிப், சோ வித் த அதர்ஸ், சோ யார் வந்து அவங்களுக்கு அட்ராக்ஷனா யார் இருக்காங்களோ ஆப்போசிட் செக்ஸ்ல அவங்க வந்து அந்த செக்ஷுவல் கிராட்டிபிகேஷனை வந்து அவங்க வந்து பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. ஃபுல்லி செக்ஷுவல் மெச்சூரிட்டி இருப்பாங்க. ஆப்போசிட் செக்ஸ்ல ரிலேஷன்ஷிப் வித் சாட்டிஸ்பாக்சனோட இருப்பாங்க. தென் இன்கேஸ் இதுல ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா
இம்பார்ட்டன்சி ஆர் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரைக்கும் சான்சஸ் இருக்கு. சோ எக்ஸாம்ல உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் நீங்க வந்து ஸ்டேஜ படிக்கணும், ஏஜ படிக்கணும், இதுல என்ன வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் மெயினா என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चन எப்படி கேட்டாலும் நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதாவது புரியலன்னா நம்ம வந்து கமெண்ட்ல வந்து கிளியர் பண்ணுவோம். ரெகுலரா நம்மளோட வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல இன்னும் இம்பார்ட்டன்டான டாபிக்கா எடுத்து சிபிஆர் பத்தி எடுத்து அடுத்தது எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுத்து நான் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.